வணக்கம். நான் டாக்டர் அமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி. இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேணும். என்னென்றால், எங்களுடைய கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற சிஐடி, இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியும். இந்த சிஐடி என்றது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. ஒரு காலத்தில் சிஐடி வந்து பிடிச்சிட்டு போகிறது, சிஐடி கொண்டே செம்மணிக்குள்ள புதைக்கிறது, இப்படி சிஐடி என்று தமிழ் மக்களுக்கு சிஐடி ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் அந்த சிஐடிக்கு ஒரு வரையறை உண்டு. யாரை கேள்வி கேட்கலாம், யாரை கேள்வி கேட்கக்கூடாதுன்றது வரையறை உண்டு. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சிஐடி அந்த வரையறையை மீறி இருக்கிறது. அது தொடர்பான வீடியோ உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தில் ஒரு சில விடயங்கள் நான் கதைத்தினான். என்னண்டே சொல்லல, நான் சொன்ன தன்னடா அப்போ நீங்கள் பிடிப்பீங்க. ஒரு சில விடயங்கள் நான் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் தொடர்பாக நான் கதைத்தினான். உங்களுக்கு தெரியும். பாராளுமன்ற சிறப்புரிமை என்னென்னு பார்ப்போம். முதலாவது, பாராளுமன்ற சிறப்புரிமை என்றுக்கு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்ட் என்று சொல்லுவார்கள். அதனுடைய முதலாவது பக்கத்தில், 2வது பக்கத்தில் இவ்வாறு இந்த பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்ட் இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அதில் 4வது செக்ஷன் சொல்கிறது, ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட் இன் சிவில் ப்ரொசீடிங்ஸ். ஃப்ரீடம் ஃப்ரம் அரெஸ்ட் இன் சிவில் ப்ரொசீடிங்ஸ் என்ற செக்ஷன் அதுக்கு ஹைலைட் பண்ணி நான் என்னோட இதில் போட்டிருக்கேன். நோ மெம்பர், நாங்கள் தான், நோ மெம்பர் ஷால் பி லயபிள் டு எனி சிவில் ஓ கிரிமினல் ப்ரொசீடிங். அதாவது வந்து சிவில் அல்லது கிரிமினல் 2 ப்ரொசீடிங்ஸுக்கும் ஷால் be liable to any civil law criminal proceeding. no member என்றால் யாருமே உட்படுத்த இல்லாத சிவில் கிரிமினல் ப்ரொசீடிங்குக்கு. ஓ அரெஸ்ட் பண்ணவும் மேலாது, இம்ப்ரிஸ்மெண்ட் பண்ணவும் மேலாது, தடுத்து வைக்கவும் மேலாது. ஓ டமேஜஸ், அந்த டமேஜஸ்ன்றதான் இங்கே பிரச்சனை. டமேஜ் பண்ணவும் மேலாது. எங்களை நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு வகையில் வந்து மனசையும் டமேஜ் பண்ண இல்லாது. பை ரீசன் ஆஃப் எனிதிங் என்றால் ஏதாவது ஒரு காரணம், பை ரீசன் ஆஃப் எனிதிங் விச் ஹீ மே ஹேவ் செய்ட் இன் பார்லிமெண்ட்ல சொல்லப்பட்ட எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் ஒரு டேமேஜோ அரெஸ்டோ ஒன்றுமே செய்யலாது. ஓ பை ரீசன் ஆஃப் எனி மேட்டர், அல்லது உங்களுக்கு தெரியும், ஓ பை ரீசன் ஆஃப் எனி மேட்டர், ஏதாவது ஒரு மேட்டர் ஒன்று, ஏதாவது ஒரு விடயம் ஒன்று, விச் ஹீ மே ஹேவ் பீன் brought, அவர் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருந்தால், பிஃபோர் பார்லிமெண்ட் பை பெட்டிஷன், பார்லிமெண்ட்டை கொண்டு வந்திருந்தால் பை பெட்டிஷன், அதாவது பப்ளிக் பெட்டிஷனோ அல்லது பில், நான் ஒரு சட்ட மூலமோ அல்லது ரிசல்யூஷன், தீர்மானமாகவோ அல்லது மோஷன் என்று சொல்லப்படுகிறது வந்து எங்களுடைய கேள்வி போடுற அந்த விதங்கள்லாம் தெரியும். இப்போ ஸ்டாண்டிங் ஆர்டரில் கேள்வி போடுறது. ஓ அதர்வைஸ் என்ன காரணங்களுக்காகவும் பாராளுமன்றத்துக்குள்ள சொல்லப்படுகின்ற எந்த ஒரு விடயங்களுக்கும் சிவில் கிரிமினல் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த இயலாது, அரெஸ்ட் பண்ண இயலாது, டிடெயின் பண்ண இயலாது, டமேஜ் பண்ண இயலாது. சரி, இன்றைய தினம் இப்படி ஒரு சிங்கள கடிதம் எனக்கு வந்திருக்கிறது. அந்த சிங்கள கடிதம் வந்திருக்கிறது வந்து என்னுடைய பாராளுமன்ற இலக்கத்தின் வாட்ஸ்அப்புக்கு இந்த சிங்கள கடிதம் வந்திருக்கிறது. 1979 ஆண்டு ஏதோ ஒன்று சொல்லுது. நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அந்த டிரான்ஸ்லேட் பண்ண அந்த சிங்கள கடிதத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், பாருங்க. அந்த சிங்கள கடிதம் வந்து இப்படி போகுது. ஜாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் 2025 6/9 நேற்று அடித்திருக்கிறார்கள் இந்த கடிதத்தை. 1979 ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை, ஃபீனல் கோர்ட்டுக்குள்ள போட்டுக்கணும், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 109 அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. அதாவது எனக்கு ஓர்டர் போடினா, குற்றவியல் சட்டத்தின் 109வது செக்ஷனில் வந்து எனக்கு ஓர்டர் போடணும். எப்படி என்றால், சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கொள்கலனின் ஒரு பகுதியை விடுவிப்பது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு 4 நடத்திய விசாரணையின் உண்மைகளை கண்டறிய, புலனாய்வு பிரிவின் சிறப்பு புலனாய்வு பிரிவு 4 உண்மைகளை கண்டறிய உங்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேணுமா? சரிதானே? 1979 ஆண்டின் 15ஆம் எண் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 11ஆம் அத்தியாயத்தின் பிரிவு 109(6) கீழ் 79ஆம் சட்டத்தின் 109வது செக்ஷன் சொல்லிக்கணும். உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் படி, உங்களுக்கு இல்லை எங்களுக்கு, அவைக்கு, கொழும்பு 1 புதிய செயல கட்டிடத்தின் குற்றவியல் புலனாய்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் 4 பொறுப்பதிகாரி 13/6/2025 அன்று காலை 9 மணிக்கு அன்றுதான் மன்னர்லையும் வழங்கியிருக்கு. தேவையான ஆவணங்களுடன் எனது முன் ஆஜராகுமாறு இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.
இந்த உத்தரவை பின்பற்ற தவறுவது இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு 172 கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். அதாவது வர சொன்னது வந்து பீனல் கோட் செக்ஷன் 172 கீழே தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று போட்டு அவருடைய தொலைபேசி இலக்கம் போட்டுக்கிறது 16 அவருடைய நம்பர் போட்டிருக்கிறது. அவருடைய பேர் நிலைய அதிகாரி 4 சிறப்பு புலனாய்வு பிரிவுகள் SM கருணாரத்ன, தலைமை காவல் ஆய்வாளர் OAC HQI சிறப்பு புலனாய்வு கூறுகள் 4 குற்ற புலனாய்வுத்துறை கொழும்பண்டு போட்டு அவருடைய சீல் அடித்தும் அனுப்பப்பட்டிருக்கிறார். என்னென்றால் பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்டில் தெளிவாக சொல்லுது, பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள கதைச்ச கேள்விகளுக்கு நீங்கள் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கலாண்டு. ஆனால் அவர்கள் ஒரு சிங்கள கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள், நீங்கள் உடனடியாக 15 CIDக்கு வாங்குவோன்னு சொல்லி. அதே நேரம் இந்தா கிடக்கிறது அந்த அவர்களுடைய தமிழாக்கம். உங்களுக்கு கலர் இப்படி வருது என்னென்னு தெரியல, எனக்கு தமிழாக்கம் இந்தா போட்டிருக்கேன். சரி, இன்றைய தினம் நான் அவரோட கதைச்சு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கதைச்ச ரெக்கார்டிங்களை நான் போடுவதற்கு அவ்வளோ சரியில்லை. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் விரும்பின மாதிரி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு என்னை அழைப்பதற்கு உங்களுக்கு எந்த சட்ட வரையறைகளும் இல்லை. எந்த அடிப்படையில் நீங்கள் என்னை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்க விரும்புகிறீர்கள் கேட்டதுக்கு சொல்லியிருக்கார். பாராளுமன்றத்தில் உள்ள கதைச்சதற்காக அல்லவா அதை வெளியில மீடியாவில் பாராளுமன்றத்தில் லைவ்ல விட்டார்கள் தானே, அது மீடியாவில் போறபடியா அதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்களாம். இந்த அவருடைய பயமில்லை, எனக்கு நான் பயந்தவன் அல்ல, சாகிறதுக்கு பயந்தவனும் அல்ல, இப்படி ஒரு மரண தர்ஜனையோட ஒரு உயிர் அச்சுறுத்தலோட CID அச்சுறுத்தலோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்கேயுமே வேலை செய்ய இயலாது. இவ்வளவுதான் இவர்களுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை, இவ்வளவுதான் பாராளுமன்ற சபாநாயகருடைய எனக்கு சொல்ல தெரியவில்லை. அதுக்கு மேலே பாராளுமன்றத்தை நான் விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு வந்த கோலில் அவருக்கு அடிச்சிருக்கான் கோல் 6:42. அந்த கோலினுடைய இதை கேட்போம். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கு, கேட்போமா? அதை நான் போடுறேன், எனக்கு பயம் இல்லை, போடுறேன். எவ்வளோ காய்ச்சது ஒரு நிமிஷம் போகிறேன். எந்த அடிப்படையில் நீங்கள் என்ன கேட்ட வர சொன்னீங்கன்னா அது தமிழாக்கத்தை நான் தாரேன். எந்த அடிப்படையில் நீங்கள் என்ன அங்கே கூப்பிடுவீங்கன்னு கேட்டதுக்கு அவருடைய பதில். හලෝ ගුඩ් ආෆ්ටර්නූන් මම ડોක්ටර් අර්චනා කතා කරන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් මට දැනගන්න පුළුවන්ද මේක සිවිල් OAC කෙනෙක්ට කතා කරන්න කියලා? குட் ஈவினிங் சார். மம CI கருணாரத்ன SIU ப்ரோ பிரான்ச்சுக்கு நான் கேட்குறேன். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, பாராளுமன்ற உறுப்பினர். நான் எனக்கு தெரிஞ்சு கொள்ள முடியுமா இதுமையாகவே CIDயிலிருந்து வந்த கோலா என்னென்று தெரிஞ்சு கொள்ள முடியுமா? சாதாரணமான மொபைல் நம்பர். நான் அதை உங்களுக்கு நம்பரை கூட காட்டில நான் சேவ் பண்ணியிருக்கேன். பேர் அவை நம்பர் விழாது. அப்போ அவர் சொல்கிறார் தான் CI கருணாரத்னன்னு சொல்லுகிறார். சார் සාර මම ඉතින් නම් ඇත්තට සාරසිට මේ WhatsApp එක දෙකේ මම ලියුමක් ආවම මම ඒක Google එකේ ස්ක්‍රීන්ෂොට් එකක් අරන් Google එකේ ට්‍රාන්ස්ලේට් කරලා බලුවා. ඒකේ තියෙන්නේ 13 වෙනිදා හෙට නවේ අනිද්දානේ. ඔව් සර්. අනිද්දා ස්ටේට්මන්ට් එකක් දෙන්න කියලා අර මේ කන්ටේනර්ස් කියන 300 அப்போ நான் சொன்னேன் அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சிங்களத்திலான கடிதம் அனுப்பியிருங்கள், பரவாயில்லை. நான் இங்கே இனவாதம் கதைக்கவில்லை, அதை கூகுளே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருக்கிறேன். அந்த டிரான்ஸ்லேட் படி 2025 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வர சொல்லியிருக்கிறீங்க. சரியாண்டு கேட்க ஆமான்னு சொல்லுகிறார். මට ස්ටේට්මන්ට් එක දෙන්න පුළුවන්. හැබැයි මම මේ පාර්ලිමේන්තු එකේ කියපු කතාවකට ඔයගොල්ලෝ මට ස්ටේට්මන්ට් ගන්න බෑ නේද සර්? මේ அப்போ நான் சொல்றேன் எனக்கு ஸ்டேட்மெண்ட் தருவதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் பார்லிமெண்ட் உள்ளே கதைத்த விடயத்துக்கு தாங்கள் எனக்கு ஸ்டேட்மெண்ட் அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியாதானே என்று கேட்கிறேன். අපිට දැන් මේ පාර්ලිමේන්තු එකේ ප්‍රකාශය කරා කියලා නිවුස් වලට එහෙම ගියානේ. එහෙම ප්‍රකාශයක් කරාද ඒක මේ නොකිය ඉන්න පුළුවන් පාර්ලිමේන්තු. எப்படி கதைக்கிறார்கள் என்றால் நீங்கள் பாராளுமன்றத்தில் உள்ள கதைச்சீர்கள் நியூஸ்ல போகுது தானே, நீங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள கதைக்கா நொக்கியா இந்த புழுவானே, அதாவது வந்து பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள கதைக்காம விட்டுருக்கலாம் தானே நீங்கள். இதை எப்படி ஒரு அவருடைய தொனி எப்படி இருக்கின்றால் டாக்டர் நீங்கள் உள்ளுக்குள்ள கதைக்காம விட்டுருக்கலாம் தானே, கதைக்காம விட்டுருந்தா நாங்கள் CIDக்கு எடுத்திருக்க மாட்டோம் தானே உங்களை. நீங்கள் இப்போ உள்ளுக்க கதைச்சிருக்கிறீங்க தானே, அதால தான் உங்களை எடுக்கிறோம். அது மீடியா எல்லாம் போகுது தானேன்னு கேட்கிறார். இது என்ன அடிப்படை என்றா நீ உள்ள கதைச்சாலும் நாங்கள் தூக்குவோம் என்பதுதான் இந்த CIDயினுடைய. நாங்கள் மோதுறேன் முடிவெடுத்த பிறகு அது CID இல்லை, அரசாங்கம் இல்லை, யாரோடையும் மோதுவதற்கு தயாராக இருக்கிறோம். சரியான விடயத்தை நேர்மையாக நான் மோதுவதற்கு தயாராக இருக்கிறேன். என்ன அடிப்படையில்
உள்ள கதைச்ச விதத்தை நொக்கியா இந்த திப்பாண்டு நொக்கியா இந்த திப்பாண்டா கதைக்காம விட்டுருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளுக்குள்ளேயும் கதைக்கலாது, கதைச்சா நீங்க பாராளுமன்றத்துக்கு வருவீங்கன்றதான் அர்த்தம். என்னடையே கேட்கிறார், அப்படி வரப்பிரசாதம் இருக்கா சார்? அதாவது வந்து உள்ள கதைக்கிறதுக்கு வந்து வரப்பிரசாதம் இருக்கான்னு கேட்கிறார். எப்படி ஒரு கேள்வியா? මාව ස්ටේට්මන්ට් ගන්න එන්න කියලා දාන්න එකක් ඔයා පාර්ලිමේන්තුවේකට කරන්න මේ මම ඔයාලට ඕන පාර්ලිමේන්ට් ප්‍රිවිලේජ් ඇක්ට් එකේ යවන්න. அப்ப நான் சொல்றேன், நீங்கள் என்ன வர சொல்லி போடுற கடிதமே என்ன நீங்கள் திட்டமிட்ட ரீதியில் டமேஜ் ஆகுறீங்க. என்னுடைய நான் உண்மைகளை சொல்ல வேண்டும், பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டும் என்ற இதை நீங்கள் வெளியால சிஐடிக்கு கூப்பிட்டு விரட்டுவதன் மூலம், இப்போ சிஐடியை வந்து முழுமையாக பாய்ப்பது அரசாங்கம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு அரசாங்கமும் இருக்கைகளில் தங்களுக்கு விருப்பமான ஆக்களை சிஐடியில் போட்டு தங்களுக்கு எதிராக கதைக்கிறவர்கள் குரல் வழியை வெட்டுறதும் ஒதுக்குறதும் இந்த இக்னலிய கொலைகள் என்றெல்லாம் நடந்ததை விளக்குகள் போய் கொண்டிருக்கிறது. நான் அது சம்பந்தமாக கதைக்க விரும்பவில்லை. இப்போ எப்படி விரட்டுகிறாரு பாருங்க, உள்ளுக்குள்ள கதைக்க விட்டுருக்கலாம் தானே நீங்க කතාවට කිසි සිවිල් හෝ නැත්නම් ක්‍රිමිනල් ඉන්වෙස්ටිගේෂන් කරන්න බෑ කියලා. நான் சொல்லுகிறேன், நான் சொன்ன பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ள கதைத்த விடயத்துக்கு நீங்கள் வெளியில சிவில் நடுவும் போடலாது, கிரிமினல் இதுவும் போடலான்னு பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்ட்ல இருக்குதானேன்னு கேட்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், அப்ப அவர் சொல்லுவார் தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார், அதுல உங்களுடைய பேர் வருகிறது, அவர் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார். நான் வந்து சரியெல்லாம் சரி, அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நீ அவரை கூப்பிட்டு விசாரி, நீ என்னது கூப்பிடுறன்றதான் என்னுடைய கேள்வி. එතුමා ප්‍රකාශ අපිට දීලා තියෙනවා මෙහෙම ප්‍රකාශයක් මෙහෙම කරලා තියෙනවා කියලා. අන්න ඒ ප්‍රකාශය එහෙම එකක් කරලා තියෙනවා කියන එක. என்ன கேள்வி என்றால், அவர் சொல்லியிருக்கிறார் தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்றத்தில் நான் இப்படி ஒரு கதையோட கதைச்சிருக்கிறேன், ஆகவே அந்த கதையை தொடர்பாக கேட்க போயிடுமா. அதாவது வந்து பாராளுமன்றத்தில் நான் கதைச்சதுக்கல்ல, அது மீடியாவில் வெளியில வந்ததுக்கும் தயாசிரி ஜெயசேகர் கேட்டதுக்கும் ஸ்டேட்மெண்ட் எடுக்க போயிடும். இப்படி ஒரு கதை எப்படி ஏமாற்றுகிறார்கள். அப்ப நான் கேட்கிறேன், அவர் கதைத்ததுக்கும் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்னை நீங்கள் எவ்வாறு கூப்பிடலாம், சிஐடியில வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வாறு கேட்கலாம்னு கேட்கிறேன். පාර්ලිමේන්තුවේ මම ඇතුලේ කියපු කතාවට පාර්ලිමේන්තු එකේ හැන්සාට් එකේ තීරණය අපි දරුවා හැන්සාට් එකේ Google එකේ තීරණය කියනවා නම් ඔබතුමාලට මාව ගෙන්නන්න බෑ CID එකට. ඔබතුමා ගිහිල්ලා පොඩ්ඩක් කියවලා බලන්න පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් ඇක්ට් එකේ මම පිටුපව වුණා කියන පුළුවන්. පාර්ලිමේන්තුව ඇතුලේ චාම්බර් එක හරි නැත්නම් කමිටි වල කියපු කතාවට ඉන්වෙස්ටිගේට් කරන්න බෑ කියලා තියෙනවා අපේ පැහැදිලි. මේකට அப்ப அவர் சொல்லுறார், நீங்கள் கதைச்சது கூகுள்ல கன்சார்ட்ல இருக்காம். எப்படி பிரச்சனை விளக்குச்சா உங்களுக்கு? நான் கதைத்தது கூகுள் கன்சார்ட்ல இருக்கு. ஆமாண்டா, நான் சொல்லுகிறேன், நான் பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ள கதைத்தது கன்சார்ட்ல வாரதுக்கு அன்றைக்கு ரவி கருணாநாயக்க அவர்கள் தொடர்ந்து சண்டை பிடிப்பார் பாராளுமன்ற சபாநாயகரோட. கதைத்த விடயங்கள் கன்சார்ட்ல வாரத்துக்கு 2 கிழமை ஆகுது, கன்சார்ட் டிபார்ட்மெண்ட் 3 மாதம் ஆகுதுண்ட பாராளுமன்ற சபாநாயகர் சொல்லிப்பார், இல்லை 2 கிழமையில வருதுண்டு. ஆனால் நான் கதைச்சு 2 கிழமையும் இல்லை, 1 கிழமையில. இவர் எந்த கூகுளில் பார்த்தவர்ன்றதான் கேள்வி. இவர் லைவ்ல தான் பார்த்துருக்கிறார். ஆனால் கன்சார்ட்ல கூகுளில் இருக்கிறபடியா நீங்கள் வாங்குவோம் அந்த ஸ்டேட்மெண்ட் தாங்க. இப்படி இவர்கள் என்றால் சிஐடிக்கு எடுத்து வாயை மூடலாம நினைக்கிறாங்க. தம்பி சுட்டு சாக்கொள்றா கொள்ளுங்க, ஆனால் இது சரி வராது. ලීගල් ඇක්ෂන් නෙමෙයි අපිට මේ සරුදාවුරු කරගන්න අවශ්‍ය තියෙන්නේ. லீகல் ஆக்ஷன் கண்டபேன்னு சொன்ன நான் சொல்லிக்கல, சொல்கிறேன் லீகல் ஆக்ஷன் இல்லையாம். அந்த தகவூர் கரகண்டு என்றால், அந்த கருணு தகவூர் கரகண்டு என்றால் அந்த காரணத்தை உண்மைப்படுத்துறதுக்காக தான் என்ன கூப்பிடணுமா. ලියුමක් මම ට්‍රාන්ස්ලේට් කරලා සිංහලෙන් තියෙන්නේ, මම Google එකේ ට්‍රාන්ස්ලේට් කරලා බලුවා ඉංග්‍රීසි වලට. එතකොට යට කියනවා මේ ලියුමකට ඔබතුමා එන්නේ නැත්නම් අපි නඩුව කටයුතු කරනවා කියලා. ඒක සර් ඒක අර 196ක් නිසා ඒක අර பீனல் கோட் එකේ තියෙන අවදාවත් පාර්ලිමේන්තු ඇතුලේ කියපු එක அந்த கடிதத்தில் அடிச்சிருக்கு என்னென்றால் 109 6வது செக்ஷன் படி நான் வராட்டி சட்ட நடவடிக்கை எடுப்பேன் தான் அந்த கடிதத்தில் கிடக்கு. நான் கேட்டேன், பார்லிமெண்ட் உள்ள கதைச்சதுக்கு வராட்டி சட்ட நடவடிக்கை எடுப்பேன் நீங்கள் எப்படி கடிதம் அடிப்பீங்க?
அதுக்கு அவர் சொல்லுகிறார் அது ஃபீனேல் கோட் செக்ஷன் ஒன்றை போட்டுக்கிறேன் நாங்கள் உங்களை வர பண்ணுறதுக்கு அப்படி தான் சொல்கிறார். தள்ளியில் விட்டுட்டு wait go to recorded calls. இதால தான் முழு ஃபோனையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. உடனே சம்பருங்க. අපි ගෙන්වන්නේ ගෙන්නන්න මේවා කරේ ඒක ඒක අර 196ක් මිස ඒක අර පීනල් කෝඩ් එකේ තියෙන අවදාවත් පාර්ලිමේන්තු ඇතුලේ කියපු එකට එන්නේ නැහනේ. මේක කියන්නේ අදහසි ජයසේකර මන්ත්‍රීතුමා ප්‍රකාශයක් කරනවා අපිට ඔයගොල්ලෝ ප්‍රකාශය ගන්න දෙන්නේ ඉතින් මට නම් ඒක කියනවා නම් එයා ඇවිල්ලා අපිට දෙන ස්ටේට්මන්ට් එක තමයි සර් කියන්නේ මේක මෙම ප්‍රකාශයක් කරලා තියෙනවා කියලා අපිට ස්ටේට්මන්ට් එකක් දුන්නා. මම ඔබතුමාගේ විරුද්ධව පාර්ලිමේන්තුවේ මම නඩුවක් දානවා පාර්ලිමේන්තුව ඇතුලේ කතා කරපු එකට CID එකට ගෙන්නලා තියෙනවා කියලා මම. அப்போ நான் அவர் சொல்கிறேன் தயாரிஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் சொல்லி இருக்கிறாராம் நான் இப்படி பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ளே கதைச்சிருக்கிறேன். அதற்கு நான் சொல்லுகிறேன் இல்லை நான் பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ளே கதைச்ச ப்ரிவிலேஜ் ஆக்டில் இருக்கிற என்னுடைய சிறப்புரிமை கதைச்சதை நீங்கள் என்ன சிஐடி கொண்டு வந்த தொடர்பாக நான் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்வேன்னு சொல்லியிருக்கேன். පාර්ලිමේන්තු ඇතුලේ ඒකයි මම කතා කරන්නේ. කොහොමද ඔයගොල්ලෝ පාර්ලිමේන්තුවේ ඇතුලේ කියපු කතාවට මාව සමන් කරලා තියෙන්නේ වෙද්දී අපි ගෙන්නන්නේ මේ ගෙන්නන්න මේවා කරේ සර් ලියුම දුන්නේ දයාසිරි ජයසේකර මන්ත්‍රී අපට දුන්න ස්ටේට්මන්ට් එකේ තියෙනවා ඔබතුමා ඒක ප්‍රකාශයක් කරා කියලා. මම පාර්ලිමේන්තුවේ ඇතුලේ කිව්වා කියලා තියෙන්නේ ඔක. ඔව් පාර්ලිමේන්තුවේදී මේ ප්‍රකාශයක් කරා කියලා තමයි. ரைட் அண்ணமேகாய் தென் நான் கேட்குறேன் எப்படி நான் உள்ளுக்குள்ளே கதைச்சதுக்கு நீங்கள் என்ன வர சொல்லி கடிதம் அடிச்சிருக்கீங்கன்னு கேட்க திரும்பவும் சொல்லுறாங்க தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே சொன்னானண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது கொண்டு வர மாட்டேன். அப்போ இவருடைய அறிவு இவர்களுடைய சட்ட அறிவு அல்லது இவர்கள் பிளான் பண்ணி கொண்டே என்ன இதுக்குள்ள இருக்குவதற்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட். එතකොට පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් ඇක්ට් එක අරන් නැත්නම් කවුරු හරි ලෝයර්ස් ලා ඉන්නවනම් කියවන්න ඒක ඒ කියපු එක සම්බන්ධ දැනගන්න අවස්ථාවක් නැහැද? நான் சொல்கிறேன் ஒரு லோயரால் போய் நீங்கள் பார்த்து லோயர்கிட்ட அந்த இதில் அடித்து கேளுங்க என்ன மாதிரி என்று சொல்லுறேன் அவர்கிட்ட. சரியா? வெயிட் அது உண்மையா பொய்யாண்டு மட்டும்தானா எனக்கு தெரிஞ்சு கொள்ளணுமாம். அது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம். அது நான் பாராளுமன்றத்தில் காய்ச்சிருக்கேன் தானே கன்சல்ட் எடுத்து பார்க்க வேண்டிய பிறகு என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறது. මට අයිති හටුන් උත්තර දෙන්න මට මම බැදිලා නැහැ මම පාර්ලිමේන්තු ඇතුලේ කියපු නිසා நான் சொல்றேன் நான் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள சொன்னதால அது சம்பந்தமா கருத்து தெரிவிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. என்னடா நான் பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ள சொல்லி இருக்கிறேன்னு சொல்றேன். පාර්ලිමේන්තු ඇතුලේ මේක කියන්න බෑ කියන එක මාර දර්ශනයක් නේ. அப்ப நான் சொல்றேன் நான் சிறப்புரிமைகளை பாவித்து கொண்டு பாராளுமன்ற உள்ளுக்குள்ள நான் சில விடயங்களை சொல்ல கூடவே இயலாது என்று நீங்க சொல்றது அப்படி சொன்னாலும் கூப்பிட்டு விசாரிப்பேன்ன்றது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்றேன். எப்படி என்னடால் நீங்கள் அதுல உள்ளுக்குள்ள சொன்னதை பற்றி தங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நான் அப்படி ஒன்றை சொன்னா இல்லையா என்றது தொடர்பாக வேணுமாம். அதானடா லைவ்ல இருக்கு போய் பாருங்களேன். பிற என்னதுக்கு திருப்பி கூப்பிட்டு விசாரிப்பான். இது ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை சிஐடியை பாவி. පාර්ලිමේන්තු ඇතුලේ කිව්වා නම් ඔය පාර්ලිමේන්තුවට ලියුමක් ලියන්න මේ සභානායකතුමාට මෙන්න පාර්ලිමේන්තු ඇතුලේ කියලා තියෙනවා. ඒ පාර්ලිමේන්තු ඇතුලේ කියපු එකට මම ඉන්ක්වයරි එකක් කරන්න ඕනේ කියලා. ඒ ලියුම අත්සන් කරලා තියෙන්නේ කවුද? ඒ ලියුම අත්සන් කරලා තියෙන්නේ නැතේ වෙලා තියෙන්නේ. ඔව් ඔව් ඒක මම අත්සන් කරලා තියෙන්නේ.
එතකොට ඔබතුමා පාර්ලිමේන්තුවේ ප්‍රිවිලේජ් ඇක්ට් එක වයලේට් කරනවා මම හෙට දානවා නඩුවක් අනිවාර්යයෙන් அப்ப நான் கேட்குறேன் நீங்க இதுல சைன் பண்ணி இருக்கிறதா இந்த கடிதத்துல சைன் பண்ணி இருக்கிறதாருன்னு கேட்க தான் சைன் பண்ணி இருக்கிறேன். அப்ப நான் சொல்றேன் நீங்கள் பிரிவிலேஜ் ஆக்டை வயலேட் பண்றீங்க, நான் அதுக்காக திருப்பி பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள திருப்பி ஒரு இதை போடுவேன். அங்க சொல்லுது பீனல் கோட் செக்ஷன் 119 படி 7 வருஷம் இவர் உள்ளுக்குள்ள போடலாம். இதுதான் சட்டம். இலங்கையில சட்டம் இல்லை. இலங்கையில வருகிற ஒவ்வொரு அரசாங்கமும் தங்களுக்கு விரும்பின மாதிரி சட்டத்தை பாவிச்சு கொள்ளுன்றது நல்ல ஒரு உதாரணம். පාර්ලිමේන්තු ඇතුලේ මේ පාර්ලිමේන්තු ඇතුලේ කතා කරපු එකද සම්පූර්ණ වැරදි ඒක. එතකොට මේ පාර්ලිමේන්තු කියලා එකක් ඕනේ නැහැ. அப்ப நான் சொல்றேன், அப்ப நான் பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ள கதைச்சதுக்கு நீங்கள் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுப்பீங்களா? அப்ப என்னது பார்லிமெண்ட் இருப்பான், அப்ப என்னது பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஒன்று இருப்பான் முழுப்புல என்று சொல்றேன். அவர் අහලා ගෙන්නන්න පුළුවන් නම් පාර්ලිමේන්තු ඇතුලේ කියපු කතාවට පාර්ලිමේන්තු එක ඇතුලේ කියපු කතාවක් නෙමෙයි සර්. මේ 196 එවනේ සර්. ඒක තමයි දෙන්නේ. මම කිසි වචනයක්වත් එළියට කතා කරේ නැහැ මේවා සම්බන්ධ නැහැ. ඒක මීඩියා වලට කතා කරේ නැහැ. එවනේ සර් මේ நான் சொல்றேன், பாராளுமன்றம் உள்ளுக்குள்ள கதைச்சதை தவிர்த்த வேறு இடங்கள்ல எங்கேயுமே நான் இதை பற்றி கதைக்கல. ஒரு மீடியாவை நான் இதை பற்றி கதைக்கலன்னு சொல்றேன். පාර්ලිමේන්තු එකේ කියපුවා මීඩියා වලම කියන්නේ எப்படி கதை? அப்ப பார்லிமெண்ட்ல நீங்க சொன்னது மீடியாவில எல்லாம் போயிருக்கு தானே. ஆகவே இப்ப இவ சிஐடியும் வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அரசாங்கம் ஆடுற ஆட்டம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 159 பேர் சேர்ந்து ஆடுற ஆட்டம். සන්තෝෂපඩකට තමලරට පාලිමන්තුව කියපු එකයි ඔබතුමා මම හිතන්නේ නීති දන්නේ නැතුව මේවා කටයුතු කරන්නේ. ඔබතුමාට තමයි මේක ප්‍රශ්නයක් ඉන්නේ. මම හෙට අනිවාර්යයෙන් මේක පාර්ලිමේන්තුව දානවා ලබන සතියේ. මට ලියුමක් යවන්න බෑ CID එකට පාර්ලිමේන්තු MP කෙනෙකුට අතුල කියපු කතාවට. பார்லிமெண்ட் ඇතුලේ කරපු ප්‍රකාශය පිළිබඳව අපිට ප්‍රශ්න කරන්න බෑ. நான் அப்போ திரும்ப சொல்றேன், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியலாது பாராளுமன்றம் உள்ளுக்குள்ள கதைச்சதுக்கு ஸ்டேட்மெண்ட் தாண்டு. அவர் இப்போ சொல்றாரு இல்ல இல்ல உள்ளுக்குள்ள கதைச்சது இல்லை, அது மீடியாவில் வந்தபடியா, அந்த லைவ் வந்து மீடியாவில் வந்தபடியா அதுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்டால் සිද්ධිය ඇත්තද පුරවද්ද කියන එක අපිට ප්‍රශ්න කරලා දැනගන්න පුළුවන්. அப்படி இந்த விடயம் உண்மையா பொய்யான்றதை நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சு கொள்ளையில மாட்டு கேட்கிறேன். உங்களை விசாரிச்சு அதான் சிஐடி கொண்டு விசாரிச்சு தனக்கு தெரிஞ்சு கொள்ள வேணுமா? எப்படி கதை? அதுல உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நான் அதுக்கு வந்து கட்டுப்பாட்டா இல்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினர், எனக்கு சிறப்புரிமை இருக்கு, அதுக்குள்ள கதைச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அது சம்பந்தமாக இது தொடர்பாக கதைக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நான் சொல்றேன் அவருக்கு. என்ன என்ன இதிகாச பிரகாச துரணங்க ඇතිවට அப்ப அந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் தருமா? ஏன்னா அந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதான் கிடக்க சட்டத்துல தெளிவா வேற கூப்பிடவே ஏலாண்டு இருக்கே இல்ல இல்ல நீ வந்து அந்த மாதிரி தாண்ட எப்படி ஆக்கல்றா? அப்ப நான் சொல்றேன், நீங்க என்ன கூப்பிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் தாண்டு சொல்றதுக்கு நான் உங்களுக்கு நடுவே போல. பீனல் கோட்ன செக்ஷன் 119 படி பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் பிரீச் பண்ண 7 years imprisonment நான் உங்களுக்கு நடுவே போடலாம்னு சொல்றேன். ඔබතුමා කොහොමද මම පාර්ලිමේන්තුව ඇතුලේ කියපු කතාව ඇත්තද බොරුද කියලා ඊට අර මාව CID එකෙන් මේ විමර්ශනය කරන්නේ. அதில் நான் கட்டாயம் இது சம்பந்தமாக ஸ்டேட்மெண்ட் போடுவேன், வழக்கு போடுவேன். ஏனென்றால் இது தொடர்பாக நீங்கள் இப்படி கடிதம் அனுப்பினது கூட பிழை என்று சொல்றேன். ඔබතුමාට මොනේද අයිතිය පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් පාර්ලිමේන්තු ඇතුලේ කියපු එකට මේ විමර්ශනය කරන්නේ? அப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ள கதைச்சது தொடர்பாக ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எங்க அதிகாரம் இருக்குன்னு கேட்கிறேன். ඇතුලේ කරපු ප්‍රකාශයක් නෙමෙයි සර්. මේ මීඩියා වල සහ මීඩියා වල දාපු එක මම පාර්ලිමේන්තු ඇතුලේ කතා කරපු එකක් නේ. ඔව් සර්. මීඩියා වල කියපු එකයි ඒ සම්බන්ධයෙන් එක සත්‍යද අසත්‍යද කියන එක ඒක සර්කින් ආන්සර් එකක් කිව්වද කියන එක තමයි අපිට දැනගන්න ඕනේ. நான் அவர் சொன்னனான்றது மட்டும் அதான்டா சொல்லியிருக்கிறாங்க லைவ்ல இருக்கே. பிரேனதை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்களா எப்படி இவன் ட்ரை பண்ணினமென்றால் அவன் எம்பிமார் கனவேரும் கத்தினவன் நீ வெளியே போய் சொல்லு பாப்பன், வெளியே போய் சொல்லு பாப்பன். நான் வெளியே ஒரு வசனமும் கதைக்கவும் இல்லை, அதை பற்றி விமர்சிக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. நான் கதைச்சது பாராளுமன்றத்தில் கன்சார்ட்லையும் லைவ்லையும் இருக்கு, போய் பார்த்துக்கொள்ளும். அவ்வளவுதான். அது உண்மையா இல்லையான்றதை லைவ்ல அங்கே சொல்லியிருக்கிறேன். இப்போ அதை திருப்பி வெளியே வந்து உண்மையா பொய்யான்னு கேட்க தேவையில்லை தானே. ඩොකියුමන්ට් ඇති වෙන්න ඔක්කොම ටික දෙන්න පුළුවන්. මට ආරක්ෂාවක් නැහැ. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් මට ආරක්ෂාව දීලා නැහැ. ඉතින් සාමාන්‍යයෙන් ජජ් කෙනෙකුට දිස්ත්‍රික් කෝට් ජජ් කෙනෙකුට ආරක්ෂාව තියෙනවා, පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙකුට ආරක්ෂාව නැහැ. එතකොට මෙහින් ඉන්දියට ඇවිල්ලා මෙහෙම ප්‍රකාශයක් කරලා මට වෙඩි කවුරුහරි තිබ්බොත් කවුද මේ බලතුමා කියන්නේ?
அப்போ நான் ஒரு நீங்கள் என்னோட பாதுகாப்பு எடுத்திருக்கிறீர்கள். சாதாரணமாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் ஒரு ஆளுக்கு கூட பாராளுமன்றத்தில் அவர் கூட பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் நீதியான விடயங்கள் நடைமுறைகளில் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ளே எங்களுடைய உயிரையும் பணியை வைத்துக்கொண்டு நாங்கள் செயலாற்றும் போது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ அவை நான் இந்த விடயத்தை வெளியாட தெரிவிக்கல. ஒரு ஆள் எனக்கு வந்து சுட்டால் அல்லது ஏதாவது ஒன்று செய்தால் யார் அதுக்கு பொறுப்பண்டி எடுக்கிறேன். අපිට අවශ්‍ය තියෙන්නේ නම් මේක සත්‍ය මොකක්ද කියන එක දැනගන්න විතරයි. පාර්ලිමේන්තුවේ කීපෙක තිබුණා තරත් නේද? මම කතා කරේ ඔබතුමා ලොකු වරදක් කළා තියෙනවා. පාර්ලිමේන්තු එම්පි කෙනෙකුට ලියුමක් දාලා තියෙනවා. පාර්ලිමේන්තු ඇතුළේ කතා කරපු එකට ඇවිල්ලා ස්ටේට්මන්ට් දීපියෝ. සර් ඒක අර අපි දහන්නේ සර් මීඩියා වල කියන්නේ සර්. ඒ මීඩියා වල කියපු ඒ විතරේ මීඩියා වල ඒක තමයි සර් කිව්වා කියලා මේ මීඩියා වල මේක යන්නේ සර්. පාර්ලිමේන්තුවේ උත්තර දෙන්න මම මේක දාන්නම් පාර්ලිමේන්තුව ඇතුලේ මම හෙට අනිද්දා පාර්ලිමේන්තුව වාගේ ලියුමත් එක්ක ගහන්නම් ඔබතුමා පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා උත්තර දෙන්න. அப்போ நான் சொல்கிறேன், நான் இது பார்லிமெண்ட்ரியை கொண்டு இந்த உங்களோட கடிதத்தை போடுறேன், நீங்கள் அங்கே வந்து பதில சொல்லுங்க. ඔයා පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් ඇක්ට් එක කියවල තියෙනවද? මම කියවලා තියෙනවා සර්. ඔව් ඒක මොනවද කියන්නේ මේ පාර්ලිමේන්තු ඇතුළේ තියෙන කතාවට ඔබතුමා මාව ගෙන්නන්න පුළුවන්ද ඒක? සර් දැන් ඒක තමයි මම සර් පැහැදිලිව කිව්වේ පාර්ලිමේන්තු එකේ සර් ඒ කරපු ප්‍රකාශය සම්බන්ධයෙන් ඔව් මේක යනවා පුවත්පත්වල ඔබතුමා මට ලියුමක් ගහනවා නම් අවිල ස්ටේට්මන්ට් එකක් දෙන්න කියලා මම එළියට කොයි හරි කියලා කියන්න ඕනේ මේ සම්බන්ධව. මම එළියට කොයි හරි මේක ගැන කතා කරලා තියෙනවද? නෑ සර් කියලා නෑ. නමුත් මේ පුවත්පත්වල එහෙම කියන්නේ නැහැ. ඒ සම්බන්ධයෙන් පුවත්පත්වල කියලා දාන්න බලන්න. සත්‍යද සත්‍ය දිගට ගහගන්නයි අපට ඕනේ කරුණු තහවුරු කරගන්න. මට ඒක කියන්න බෑ උත්තර. මම පාර්ලිමේන්තුවේ සත්‍ය කියලා ඇතුළේ කියලා දෙනවානේ පාර්ලිමේන්තුව ඇතුළේ. එතකොට කොහොමද එළියට ඇවිල්ලා සත්‍ය අතදීද කියලා කියන්නේ? පාර්ලිමේන්තුවේ මම කියපු කතාව අහලා තියෙනවා නම් ඔයාලට සිංහල තේරෙනවා නම් ඔයා ඒක ඇහුවා නම් පැහැදිලිම තේරෙනවා මම පාර්ලිමේන්තුවේ ඇතුළේ කියපු කතාව පාර්ලිමේන්තුව ඇතුලේ මම ඇත්ත කියලා තමයි කියලා දෙන්නේ. එතකොට කොහොමද ඉතින් මාව ප්‍රශ්න කරන්නේ මේක ඇත්තද කොහොමද කියලා? අපිට අවශ්‍යතාවය තියෙන සර් ඔබතුමාගේ නම කියන්නකෝ මට. මම CI කරුණාරත්න. CI කරුණාරත්න මම ඔයාලට දාන්නම් මන්ඩේ බලන්න පුළුවන් උදේ 9 මාස. ඔයා මට දැන් දීපු ලියුමක් එකයි ඊට පස්සේ අපි කතා කරපු රෙකෝඩින් එකම මම පාර්ලිමේන්තුවකට දානවා. ඔබතුමා ආවිල්ලා උත්තර දෙන්න පාර්ලිමේන්තුවට. හොඳයි දැන් ඉතින් මට විරත් දැන් සර් අපිට තර්ක කරන්න බෑ සර්. දෙන්න කැමති මේවා දීලා මට ජීවත් වෙන්න බෑ මේ රටේ. ඒකයි වෙලා තියෙන්නේ. අනිවාර්යෙන් මම දෙනවා සම්පූර්ණ ඩීටේල්. ඔය ගිහිල්ලා මේ ජර්මනි වල ගත්ත ඩීටේල් ඔක්කොම ටික මට දෙන්න පුළුවන්. හැබැයි මම පාර්ලිමේන්තුවට ඇතුළේ දෙන්න. පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා කාටද යන්න කියන්නේ. පාර්ලිමේන්තුවට ඇතුළේ දෙන්නම් මම. ඔව් සර් අන්න එහෙම සර්ට පහසු විදියක් කියන්න. එතකොට අපිට පුළුවන් එහෙම වුණොත් එහෙම කරන්න. එහෙම ඇතුළේ මේ සර් පාර්ලිමේන්තුවට කරන්න. සභානායකතුමාට ලියුමක් ගහන්න මාව ප්‍රශ්න කරන්න මට ඉන්ක්වයරි කරන්න ඕනේ කියලා. හැබැයි ඔබතුමා ප්‍රිවිලේජ් ඇක්ට් එක දන්නේ නැතුව මේ ලියුම ගහලා තියෙන්නේ. මේකට මම අනිවාර්යෙන් උත්තර අහනවා ඔයාලට පාර්ලිමේන්තුව ඇතුලේ. அப்போ நான் சொல்கிறேன், இந்த விடயங்க தொடர்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற ஒழுங்குமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேள்வியில் கேளுங்கோ. அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் நான் பதில் சொல்கிறேன், வெளியே சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அது அவர் சொல்லுறார், உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, அதுக்கு உண்மையா இல்லையான்ற தெரிஞ்சு உள்ள தான் அவருக்கு தேவை என்று சொல்லி சொல்றேன். මේක උත්තර දෙන්න නැත්නම් අපි මම දන්නේ මම ඒක ට්‍රාන්ස්ලේට් කරා ඉංග්‍රීසි වලට. හරි මට සිංහල කියවන්න බෑ කතා කරන්න පුළුවන් හොඳට. ඒ කියන්නේ නොපැමිණියොත් මේ කියන්නේ නොපැමිණියොත් කියන එක කියන්නේ අපිට උත්තර දුන්නේ නැත්නම් කියන එක කියන්නේ. උත්තර දුන්නා නම් මට මේ ඔබතුමාලා මේවත් කරවා කියන කම්පුව මාර වැරද්දක්. අපි යෝගයෙන් අදහස් කරන්නේ එහෙම සර් ඉරියව්පත් කරනවා තපවපත් කරනවා නෙවෙයි. ඒකට පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙකුට සීට් ගර්භයක් කරනවානේ. පාර්ලිමේන්තු කියපේ වාස්තවවිල ස්ටේට්මන්ට් එකක් දෙන්න. அப்போ சொல்றாரு, இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட் தான் கார்டுமெண்ட் நான் சொல்கிறேன், அப்படி ஸ்டேட்மெண்ட்டை வர சொல்லி கூப்பிடுறதே பிள்ளைன்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை அது எங்களுக்கு உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சு சொல்லணும். அதில் நீங்கள் சிஐடியடா, அப்போ நீங்கள் தான் தேடி படிக்கணும். நானும் தேடி படிக்கணும். நான் சிஐடி வேலை பார்க்குறேன். அதை நீங்கள் சிஐடி பார்க்க வேண்டிய வேலை பார்க்க வேண்டிய நீங்கள் பேருந்து வந்து உள்ளுக்கா கதைச்சதை கொண்டு வெளியே சொல்லன்னு சொல்ல பண்ணி போட்டு அதுக்கு ஒரு வழக்கொண்ட போடுறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் தான் நாங்கள் ஒரு நியாயம் ஊழல் எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். එතකොට පාර්ලිමේන්තුව ඇතුලේ කිසිදෙයක් කියන්න බෑනේ. එන්න පාර්ලිමේන්තුවේ අපි පාර්ලිමේන්තුව කතා කරමු. අපිට අවශ්‍යතාවය තියෙන්නේ මේක රටට බොහොම බලපාන රටේ ආරක්ෂාව සම්බන්ධයෙන් ලොකු ගැටලුවක් තියෙන ප්‍රශ්නයක්.
නෑ මට තීරණ තියෙනවා මම පාර්ලිමේන්තුවේ ඇතුලේ රටට කියන ඕන දේවල් කියලා තියෙනවා. බය නැතුව කියලා තියෙනවා. එතකොට ඒක ප්‍රශ්නයක් කරලා විමර්ශනය කරන්න බෑ ඔබතුමාට. මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් මාව කොහොමද වාගෙන්නන්නේ මේ පාර්ලිමේන්තු ඇතුළේ කතා කරපු කතාව. එහෙමයි සර් දැන් ඒකට විමර්ශනාංශයක් විදිහට අපිට අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ ඒ වගේ ප්‍රිවිලේජ් එක කැඩෙනවා. එතකොට වා උත්තර දෙන්න ආවිල්ලා කොහොමද වා මේ මාව ගෙන්නට කඩන්නේ කියලා. අනිත් එක මේ දැන් අපි දෙන්න කතා කරන දේවල් අනිවාර්යෙන් මම පාර්ලිමේන්තුවට රෙකෝඩ් කරලා දීලා තියෙන්නේ. දෙනවා මම දෙනකොට ඔබතුමාලා ඒකට උත්තර දෙන්න. ඔයාලා සම්පූර්ණ වරදක් කරලා දෙන්නේ. CID එකේ හිටියට අපේ තාත්තා පොලිසියට දානවා දිහට මේක පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් ඇක්ට් එක කියවලා බලන්න. ඒක පැහැදිලිම තියෙනවා පාර්ලිමේන්තු ඇතුලේ කියපු කතාවට කවදාවත් ප්‍රශ්න කරන්න බෑ කියලා. දැන් අපිට සර් පාර්ලිමේන්තුවේ කරපු ප්‍රකාශය පිළිබඳව වැදගත් මේකක් මේ ප්‍රශ්න කිරීමක් ඕන ඒක නැවත සංකේත අවුල් කරගන්න ඕනේ නැහැ සර්. ඕනේ නැහැ. ඒවා විතරයි මම කියලා තියෙන්නේ. මම එළිය කොහෙද කියලා තියනවාද මේක දැන් නමුත් මේ මීඩියා වල යන එකයි මේ පිළිබඳව සත්‍යතාවයක් අසත්‍යතාවයක් මොකද මේකේ තියෙනවද කියන එක අපිට පැහැදිලි කරගන්න අවශ්‍යයි. පැහැදිලි කරන්න ඕගොල්ලෝ ගිහලා මේ ප්‍රශ්න කරගන්න බිමල්ට අන්නායක. සත්‍යයක් එහෙම තියෙද්දි අපිට කටහඬ ඉන්න බැහැ දෙද්දි. කටහඬ ඉන්න බෑ. ඔයා ගිහලා බිමල්ට අන්නායක අරස් කරගන්න. මම මේක උත්තර දාන්නම් අරගෙන. මම මේක දාන්න මේ සම්පූර්ණ අපි කතා කරපු කතාවයි ඊට පස්සේ ඔයා මට දීපු ලියුමයි දෙකම දාන්න පාර්ලිමේන්තුවේ ඇතුලේ. එහෙම හරි මේව කරන්නකො මොකද අපි මේකේ සත්‍ය හොයාගන්න මේ අපි බෙදලා ඉන්නවද මේ රජයේ නිලධාරියෙක් විදියට. අද කිසිම මේකේ දැන් වල ගියානේ දැන් කොහෙන්ද බෑ ඒක කොහෙද කියලා. නෑ සර් දාන්නකො අපි ඔයන් පුළුවන් විදිහට අපි උත්සාහ කරන්න සර්. ඒක විදිහට කරන්නකො අපිට මේක ඇත්තටම පුළුවන් කියලා බලා ගන්න ඕනේ සර්. මට දැන් ඕන හෙටත් අවිල ඔබතුමාට මේක දැන් කියපු එකට අවිල උත්තර දෙන්න පුළුවන්. වෙලා තියෙන්නේ ඒක සම්පූර්ණයෙන්ම ලීගලි වැරදි කියලා කියන්නේ. හැබැයි මට ඉන්න කැමති මම එනවා හෙටම. 13 වෙනිදා ඉන්න බෑ මට මේ මන්නාරම නඩුවක් තියෙනවා. මම නබන සතියේ පාර්ලිමේන්තුව අවසනේ. එතකොට මම වලට ඉන්නවා පාර්ලිමේන්තුවේට. පාර්ලිමේන්තු ඉවර වෙලා අවස 5ටවත් අවිල්ලා උත්තර දෙන්න අන්ऑෆිෂියලි ඔෆිෂියල් ස්ටේට්මන්ට් දෙන්න කියලා ඉල්ලන්නත් බෑ මට අවිල්ලා ඔෆිෂියල් ස්ටේට්මන්ට් දෙන්නත් බෑ. හැබැයි ඔබත් අවිල්ලා මම හම්බෙන්නේ. හොඳයි. හරි thank you. நான் சொல்கிறேன்டா கடைசியாக நான் இப்போ இந்த நீங்கள் வள்ளிக்கெல்லாம் வேறு சொன்னக்காண்டி வள்ளிக்கெல்லாம் வேற இல்லாது அதே நேரம் எனக்கு வர விருப்பம் நான் வந்து உங்களோட கதைக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படி கடிதம் அடித்ததுக்காக வந்தல்ல எனக்கு நாட்டில் பொறுப்பு இருக்கிறபடியால் இந்த விடயம் சம்பந்தமாக நான் நேரம் வந்து கதைக்கிறேன் ஆனால் சில விடயங்களை பாராளுமன்றத்தில் மட்டும்தான் என்னால் கதைக்கலாம் வெளியால் கதைக்க இயலாது. ரெண்டாவது நான் அடுத்த கிழமை பாராளுமன்ற நிகழ்வுகள் நடக்கிற நாட்கள் தானே நான் வந்து கதைக்கிறேன் பிரச்சனை இல்லை. ஆனால் இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் பார்ப்பேன். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ப்ரிவிலேஜ் கமிட்டியில் போட்டால் போல சபாநாயகர் இந்த பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் உடையது அப்படியே தெளிவாக இருக்குது. ஒருவர் உள்ளுக்குள்ள கதைக்கிற கதைக்கு வெளியால் ஒரு ஆளுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுக்க இல்லாது, இன்கொயரி பண்ண இல்லாது, அரெஸ்ட் பண்ண இல்லாது, டிடைன் பண்ண இல்லாது, சிவில் இந்த கிரிமினல் அதாவது வழக்குகள் போடலான்னு தெளிவாக இருந்தும் எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஒருபோதுமே நீ என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இப்படி பாராளுமன்ற ப்ரிவிலேஜை உடைத்து இப்படி கேள்வி கேட்பான்னு சொல்லி ஒருபோதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதில்லை. அவரும் ஜேவிபி, பாராளுமன்ற சபாநாயகரும் ஜேவிபி, அரசாங்கமும் ஜேவிபி, சிஐடியும் ஜேவிபி. இப்போது ஒரு தமிழ் எம்பியாக பாராளுமன்றத்தில் உள்ளுக்குள்ள கதைச்சாலும் சிஐடிக்கு எடுத்து விசாரிப்போம். இதுதான் இலங்கை. இது தொடர்பாக தெளிவாக இந்த வீடியோ போட்டுக்கிறேன். இதுதான் தமிழர்களுடைய இந்த இன்றைய நாட்களில் நிலைமை. இந்த இலங்கையில் உண்மைகள் கதைக்க முடியாது, நியாயமான ஒரு எம்பியாக இருக்க முடியாது. 224 மாதிரி நானும் கள்ள எம்பியாக இருந்தால் இருக்கலாம். இல்லை உண்மையான விடயங்களை சொல்லுவோம் என்றால் சட்டப்படி நடப்போம் என்றால் இயலாது. இதே ஒரு சிஐடிக்கு ஒரு வைத்தியசாலையில் கோடிக்கணக்காக களவு போயிருக்கன்னு சொன்னால் போய் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது பிமல் ரத்நாயக்காவை காப்பாற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் உள்ளுக்குள்ளே நாங்கள் கதைக்கு வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட்டை தாண்டால் இப்போ இந்த வீடியோக்கு திருப்பி ஒரு இதோண்டு அடிப்பினா வீடியோ சம்பந்தமாக விமர்சிக்கலாமே ஒழிய அந்த பாராளுமன்றத்தில் உள்ளுக்குள்ள நடந்தது தொடர்பாக விமர்சிக்கலாம். இந்த வீடியோ போடப்படுவது மிகவும் தெளிவாக சொல்லுகிறேன். මම ජංගිසි පැහැදිලිම සිංහලින් මත් කියන්නම්. මේ වීඩියෝ දාලා තියෙන්නේ මට දර්ශනයක් ආපු නිසා CID එකෙන්. මට දර්ශනයක් ආවා මේ වගේ ලියුමක් ගහලා ඔබතුමා මේ ප්‍රකාශ ගැන අපිට අවිලා කට උතර දෙන්න කියලා. ඒ කට උතර දෙන්න කියලා ඉල්ලපු එක සම්පූර්ණයෙන්ම වැරදි. ඒක හේතුව මට පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් ඇක්ට් එකේ පාර්ට් 1 සෙක්ෂන් එකේ 4 එකේ පැහැදිලිම කියලා තියෙනවා පාර්ලිමේන්තු ඇතුලේ කතා කරපු දේවල් වලට එළියට විමර්ශනයක් කරන්න බෑ, රිටේන් කරන්න බෑ, නඩුවක් දාන්න බෑ, ඩැමේජ් කරන්න බෑ කියලා තියෙද්දි
මේගොල්ලෝ මාව ගෙන්නට try කරනවා කියන්නේ ඔබතුමාලා අපේ ආණ්ඩුවෙන්න කාවගරි විරුද්ධව කතා කරොත් අපි CID එක ගෙන්නනවා කියන එක තමයි මේකේ අදහසක් වෙන්නේ. අපි බලමු මොකද වෙන්නේ කියලා. මේ රටේ අපි ඉන්නවා නම් අපි මේ රට කෙලින් කරගන්නවා. Thank you. இந்த விடயத்தை தமிழ சொல்றேன் என்னென்றால் இவர் என்னதான் நீங்கள் பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ளே இருந்து சொன்னாலும் நீங்கள் இந்த அரசாங்கம் ஜேவிபி இந்த பார்லிமெண்ட் ஜேவிபி அதாவது ஜேபியினுடைய சபாநாயகர் தான் இருக்கிறார். சபாநாயகர் இந்த இவருக்கு அதாவது இந்த சிஐடியில கடிதம் அடித்த ஒருவருக்கு பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்து 7 வருஷம் சிறை தண்டனை வேண்டி கொடுக்க போறாரு. பாராளுமன்ற உறுப்பினரை இப்படி ஒரு கடிதம் அடித்ததுக்கு அல்ல அவருடைய பிமல் ரத்நாயகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னை சுடுவதற்கும் பாராளுமன்றத்தில் இவர்கள் இடம் கொடுப்பார்கள். அதுதான் இப்போது இருக்கிற நிலைமை. இந்த நிலைமையை சொல்லுவதால் தான் மைக்கை ஆஃப் பண்ணுகிறார்கள். கொடுக்குற கடிதங்கள் பிமல் ரத்நாயக எதிராக போடப்பட்ட கடிதங்களுக்கு எந்த கொமிட்டி, ஆனால் தயாசிரியருக்கு எதிராக கொமிட்டி தொடங்கினார்கள். பிமல் ரத்நாயகவுக்கு எதிராக எந்த கொமிட்டியையுமே இவர்கள் உதாரணத்துக்கு விமல் ரத்நாயக எதிராக நான் எனக்கு எதிராக போய் சொன்னதாக பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறதாக முறைப்பாடு போட்டும் அதை நான் கொமிட்டிக்கு எடுக்கவில்லை. சுனில் அத்தினத்தி அன்றைக்கு என்னை கேவலமாக பேசியிருந்தார், அது தொடர்பாக முறைப்பாட்டை போட்டிருக்கேன், எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இப்போது நான் பாராளுமன்றத்தில் உள்ளதுக்குள்ள கதைச்சதுக்கும் குத்தி முறிந்து சிஐடியை போட்டு சிஐடியில் கூப்பிட்டு விசாரித்து உள்ளுக்குள்ளையும் கதைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியலில் நின்று உண்மையாக வேலை செய்கிறண்டாப்பு மக்களையும் காப்பாற்றணும். அப்பாவி மக்களும் பாவம். மக்கள் 5 பாராளுமன்றத்தை அனுப்பியிருக்கிறீங்க, அதுகள்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட காப்பாற்றணும், அரசாங்கத்திட்ட இருந்தும் காப்பாற்றணும், இந்த ஒட்டு குழுக்கள்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும். இதுக்கு அதன் தந்தை செல்வா சொன்ன மாதிரி என்னுடைய தேசிய தலைவரும் கடைசி நேரங்களில் விட்டுட்டு போன மாதிரி, அதாவது அவராலையும் எங்களுடைய மக்களை இவ்வளவு நேசித்தும் இந்த மக்கள் அவரை கேவலப்படுத்துகின்ற மாதிரி என்னதான் செய்தாலும் எங்களுடைய தமிழ் இனத்தை யாராலையுமே காப்பாற்றிடாது. நானையும் அதை சொல்லி போட்டு போகிறேன். நான் மேக்சிமம் ட்ரை பண்ணுவேன், உயிரோடு இருக்கும் வரைக்கும் மேக்சிமம் ட்ரை பண்ணுவேன். எங்களுடைய தமிழ் இனத்தை காப்பாற்றுவது மிகப்பெரிய கஷ்டமான விடயம். எங்களுடைய டிசைன் அப்படி, எங்களை செய்து வைத்திருக்கிற விதி அப்படி. பாராளுமன்றத்துக்குள்ளே நான் இவ்வளோ தடங்களை ஃபேஸ் பண்ணணும், இந்த டிக்டாக்கள் இந்த ஃபேஸ் இதில் தடங்கணும். இப்போ அங்கே ஒரு பக்கத்தால் சுரேஷ் இளஞ்செழியன் ஐயாவா அர்ஜுனாவா பெரிதான ஒரு மூட்டையை கிளப்பி விட்டு இளஞ்செழியன் ஐயா தான் பெருசு, நான் வேறு என்ன விடுங்கடா. இப்படி ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கிற ஆக்கள் 1-2 புலம்பெயர் தமிழர்கள் குடித்து விட்டு போட்டு 1-2 திரும்ப சொல்கிறேன், 1-2 புலம்பெயர் தமிழர்கள் 1-2 பேர் அடிக்கிற கூத்துகளுக்களால் இருந்தும் தப்பி வெளியாட வரணும். இந்த நாட்டையும் இந்த தமிழ் இனத்தையும் காப்பாற்றுறது என்றால் கடவுளே பிறந்து வந்தாலும் கஷ்டம், கடல்லையே இல்லையாமண்டா கேளுமோன், அந்த நிலைமைக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னால் முடிந்ததை செய்வேன். ஏனென்றால் நான் என்னுடைய தொழில், என்னுடைய படிப்பு எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த அரசியல் நிற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.